ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 திருட்டு கும்பல் இருக்கும். அந்த 2 திருட்டு கும்பலும் எப்படி போய்ட்டு அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் 2 கீ இருக்கும். அந்த 2 கீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்ட்டும் ஒவ்வொன்று இருக்கும். அந்த இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டீம் எப்படி அந்த கீயை திருடுறாங்க, திருடிட்டு அது இல்லாமல் அந்த புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படம் முழுக்க முழுக்க இருக்க போகுது. ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தங்கத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க. படம் ரொம்ப அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக தான் இருக்கும். சரி வாங்க தொலைன்னு பேசாமல் கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அப்படியே வானத்தில் பறந்துகிட்டு இருக்க மாதிரி தான் காப்பாங்க. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நம்ம ஹீரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். பறக்கலாம் இல்லைங்க, அவன் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மாட்டிக்கிச்சு. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு முடியாமல் தடுமாறிட்டு கிடக்கிறான். கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை எடுத்துக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தன்ட்டையா. அப்புறம் ஒவ்வொரு பெட்டியா தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் முடியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனிமீஸ் இருக்காங்க. இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுங்காம அந்த சைடில் வந்து அவனையும் கீழே தள்ளிவிட்டு மேலே ஏறி போயிட்டே இருப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி வரும். பின்னாடி ஒருத்தன் ஏறி வந்தான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிருவான். அந்த கயிறும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் உரசி அந்துரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ளைட்டில் அப்படியே தாவிடுவான். எந்திரிச்சு பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இடிச்சுட்டு அப்படியே கீழே போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவனை கையை பிடிச்சி தூக்குற மாதிரி காமிப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் அவங்க அண்ணன் கூட இருந்ததை தான் காமிக்கிறாங்க. உனக்கு இதே பொழப்பா போச்சுடா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி வீட்டுக்குள்ள கூட்டு போகிறான். கூட்டு போயிட்டு ஏன்டா அப்படின்ற மாதிரி நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லை என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இந்தா என்கிட்ட ஒரே ஒரு பபுள் கம் தான் இருக்குது, ஆளுக்கு பாதி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரே வயல் அவனே போட்டுறான். கையில் லைட் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம ஹீரோவோட அண்ணன், பேரு சாம். இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளோட ஹீரோ உடனே சொல்கிறான், இவரோட பேர் தான் பெர்டியான் மெஜிலன். இவர் தான் இந்த உலகத்திலே முதல்ல கப்பலில் சுற்றி வந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப்பை தான் காமிக்கிறான். அந்த மேப்பில் தான் புதையல் இருக்க இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறோம் அது வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் சாம் சொல்கிறோம் இது வந்து காணாமல் தான் போயிருக்கு, ஆனால் தொலைஞ்சுலாம் போகலை அப்படின்ற மாதிரி. சாம் இப்படி நேற்றுட சொல்லிட்டு அந்த மேப்பை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அங்கே இருக்க காப்ஸ்லாம் வந்துடுறாங்க. அதாவது இந்த இடத்தோட செக்யூரிட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அங்கே இருக்க சிஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இதோட சாம் வந்து 3வது வாட்டி முயற்சி பண்ணுறான் திருடுறதுக்கு, அவனை அந்த வாட்டி அரெஸ்ட் பண்ணி இதாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவன் அப்படியே சோகமாக போகிறான். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நான் அவனை வழி நிமிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கப்ப அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மனசு கேட்கல. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவன் பிரியறதா அப்படின்ற மாதிரி அவனு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நான் வந்து தப்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்தில் மாட்டிருக்க ஒரு $1 எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக் பேரவிஸ் மேக்னோ அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என் கூடவே தான் வச்சிருப்பேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்க இதை மாட்டிக்கோ, நான் இப்போ வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து சாம் கிளம்புறான். நான் வந்து சீக்கிரமாகவே வந்துடுவேன், நீ வந்து கவலைப்படாத, நான் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சாம் கிளம்பிடுறான். கூடவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு லெட்டரையும் விட்டுட்டு போகிறான். அந்த லெட்டரை வந்து பார்த்தா விரிச்சு பார்த்தோம்னா 2 பக்கமே எதுவுமே இருக்காது. பின்னாடி நெருப்பை காமிச்சோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ட்ராக் அப்படின்ற மாதிரி நேட்டை பற்றி எழுதிட்டு போயிருப்பான். அப்படியே அந்த $1 இறக்கி பிடிச்சிட்டு அவங்க அண்ணன் நினச்சிட்டு நம்மளும் புதையல கண்டுபிடிக்கிற வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஒரு பிளாஸ் பேக்காக வந்து போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ப்ரெசென்ட் எவ்வளோ காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். லேட் ஆயிடுச்சு போல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு அங்கே பப்புக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்புல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்கா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சிம்பிளாக கேட்குறீங்க, கொஞ்சம் ஹார்டாக உள்ளதை கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரானி கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நெக்ரானின்னு வந்து 1919 வந்து கவுண்ட் கேமிலோ நெக்ரானிக் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக ஓட்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னை கலந்து குடிச்சாரு. இவனடா கழுத்து இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பீஸை வாங்காம கூட அவள் கிளம்பிட்டா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் துடைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறான். பொண்ணு பக்கத்தில் போயிட்டு அவன் வந்து சிகரெட் வச்சிருக்கா, ஏன் நெருப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் வச்சிருக்க எரியாத லைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு பார்த்துட்டு அப்படியே அவள் கையில் உள்ள நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழட்டிடுறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள உட்காந்துருக்க அப்படியே உள்ள இவன் பண்ணுற எல்லா குசும்பலையும் ஒருத்தன் பார்த்துட்டே உட்காந்துருப்பான். இவனோட பேர் தான் விக்டர் சலிவன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா சலின்னு கூப்பிடுவாங்க. இவன் வந்து அதை பார்த்துட்டு நீ நல்லாவே திருடுற, உனக்கு எனக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீம்மேட் வேணும், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண, நீ அதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்குறான். இல்லைங்க நான் இந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நேட்டு வந்து சொல்கிறான். அவனு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு அவன் பாக்கெட்டில் உள்ள செயினை தூக்கிட்டு போயிடும். அது வந்து நேட்டுக்கே தெரியாது. அப்புறம் பாக்கெட்டில் கையை வச்சு பார்த்தா ஒரு சீட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இவனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உன்னை நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போவான். அந்த இடத்தோட செக்ரட்டரி இருப்பார் இல்லையா, அவருக்கு தெரியாமலே அவரோட பாக்கெட்டில் உள்ள கீயை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவன் இருக்க இடத்த பார்த்து போயிட்டு இருப்பான். நம்ம நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு சலியோட வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த புதையல பற்றினதாக தான் இருக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கப்ப அவன் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனோட சின்ன வயசில் ஒரு மேப்பை பார்த்துருப்பா இல்லையா, அந்த ஒரு மேப் இங்கே தான் இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சளி வந்துடுறான். வந்துட்டு நீங்கள் வருவா அப்படின்றது எனக்கு தெரியும், நான் இதுக்காகவும் வரல, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெக்லஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேவை திறந்து அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மேலே பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது.
இருக்குது, இந்த பொம்மை நல்லா இருக்குது, இதே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு கிளம்புறான். சரி ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்கு நீ அந்த மேப்பை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி. இந்த மேப்பை பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே சொல்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிடியான் பெஜிலன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை முதல்ல இந்த மேப்புலேயே தான் சுற்றி வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்ப. ஆமாம் அது உண்மை தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தேடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க தான் ஹவுஸ் ஆஃப் மேன்கோடா. இவனுக்கும் இந்த மாதிரி புதையலை தேடுறதுல தான் ஆசை. அதே ரொம்ப இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்கிறான். ஒரு நிமிஷம் நின்று, நான் உங்கள் அண்ணனும் நானும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற பார்த்தீங்கன்னா நேட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். நானும் அவனும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருவே. பரவாயில்லையே உனக்கு மீசெல்லாம் முளைச்சி நல்லா பெரிய பையமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் இதுக்கும் வரல, நான் கிளம்புறேன், எங்கள் அண்ணனை தேடி எங்கள் அண்ணன் ஏற்கனவே தொலைஞ்சிட்டான், நானும் இது மாதிரி வந்து தொலைய விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்புனோன்னா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அண்ணன் ஞாபகம்லாம் வந்துடுது. ஏன்னா நம்ம சல்லிதை ஞாபகப்படுத்தி விட்டோம் இல்லையா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியில் அவங்க அண்ணனோட மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோவாகவும் இருக்குது, சில அவனுக்கு அனுப்பின லெட்டராகவும் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே படித்து பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் ஆகிடுது அண்ணன் நினச்சி. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கூட எடுத்த எல்லா ஃபோட்டோவும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்னொரு யோசனை வருது. சரி இவன் மூலயமா போனோம்னா நம்ம அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் கொடுத்த டாலரும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டுட்டு அவனுக்கு ஃபோன் அடிக்கிறான். உடனே சொல்லி இருந்துட்டு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் மார்னிங் அப்படியே பேசிட்டே போகிறாங்க. இந்த ஒரு கீ தான், அந்த ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி எடுக்கிறது, நீ வந்து கரண்ட் ஆஃப் பண்ணு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு டீல் வந்துடுது. 50-50 ஷேர் கொடு, அப்போனா தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி, நம்ம வந்து ஷேர் கிடைக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்படியே வேலை செய்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனையும் கண்டுபிடிக்க போகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்பு பாடியை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நைட் ஆகுது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மாதிரி வருது, எல்லாம் ஓகே தானே, நாளைக்கு நம்ம கன்ஃபார்மாக போகலாம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பற்றி தேவையான பொருள்லாம் கேட்குறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் கட்டர் ஒன்று கேட்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டை கட்டத்தில் நம்ம நேட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சல்லி தான் அந்த நேட்டை கட்டி விட்றான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட ஸ்டீல் கட்டரும் வாங்கி வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த அந்த மைக்கு இதை காதில் வச்சுக்க, நம்ம 2 பேரும் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கூலாக அப்படியே 2 பேர் இறங்கி வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் காமிக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் மேன்கோடாவை. இந்த கார் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அது இருக்கட்டும், வா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரூட் விட்றா. ஐயோ இவகிட்ட கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பிராபர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உனக்கும் ஒரு பிரச்சனையாயிருக்கும், அதெல்லாம் நீ மறக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சல்லிகிட்ட கேட்டுருக்கா. அது இருக்கட்டும், உனக்கேனா அங்கே வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் அதை ஒன்றை பார்த்து கேட்கணும், நீ எதுக்கு வந்திருக்கோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கீ இருக்கும் இல்லையா, அந்த கீயை போய் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம மேன் கூட வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையானது, இதை தேடி போனவங்க 18 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. சரி நீ வேலை ஆரம்பி அப்படின்ற மாதிரி நம்மளோட சலியும் சொல்லிடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். இங்கே இருக்க ஜோ ராபர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கா, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கான். அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருந்த பூமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுல வச்சிடறான். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாக் ஆகுது. அப்படியே ஆளுங்காம திறந்து உள்ளே போகிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேன் கூட அவங்க உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை கட் பண்ணுறது தான் வேலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏலம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதையோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஃபிங்கர் பிரிண்ட் போல. கையை வச்சு பார்க்குறான், அது மூலியமாக சாக்கடிக்குது. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயை கொண்டு வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கீயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதோட ஃபியூச்சர்லாம் என்ன, இது என்ன பட்டது, எப்படி எங்கேருந்து கிடச்சது, இது வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டு பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் கையை தூக்குறாங்க. இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு ரேட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல. இந்த ஹவுஸ் ஆஃப் மேன் கூட இருப்பாங்களே அவங்களோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏப்பா நான் இல்லைப்பா, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ இந்த சைடு அப்படி பார்த்தீங்கன்னா ஏலம் நடந்துகிட்டே இருக்குது. இவனும் பார்த்தீங்கன்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் இன்னும் கட்டுப்படுத்த முடியல. அவனை கரண்டை தான் ஆஃப் பண்ண சொன்னால் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியே தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே ஓடியாரான். இவனும் பார்த்தீங்கன்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த பக்கம். அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இவன் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணும். இவனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து
பார்த்தீங்கன்னா சுத்து போட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் எவ்வளோ நேரம் தான் ஃபைட் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி இருக்கானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறான். அந்த லைட் மூலியமாக குதிச்சு கீழே இவங்களை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா இடிஞ்சு விழுவுது. இதாண்டா சாகு அப்படின்ற மாதிரி சல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டா மாற்றுறான். மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறோம். ஒவ்வொரு பல்பாக பிடிச்சிட்டு கீழே விழுந்துடலாம். இதான் செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா நேட்டு அந்த பெட்டி என்ன எடுத்துகிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை வாங்கிட்டு போயிடுறான். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டு இருக்கான் இல்லையா, அவனை எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. ஆனால் நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்லியை தான் பார்த்துட்டு இருக்கான். எப்போ தப்பிச்சு அங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே அது எதையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனு வெளியே ஓடியாந்துறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜோப்ராபாவுக்கும் பின்னாடியே வந்துருப்பா போல நம்ம சல்லியோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மிரட்டுறா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ் வந்துடுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியை என்னை வந்து தூக்கிட்டு வந்துட்டா, பெட்டியை திருடுவா போல அப்படின்ற மாதிரி, நான் பெட்டியை தூக்கிட்டு போகிறேன் இவ்வளோ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோப்ராபாக் இருக்கா இல்லையா, அவளை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அடிச்சிருவா. அடிச்சுட்டு கிளம்பாங்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சல்லி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவான். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி டஸ்ட்பினில் போட்டு அந்த பெட்டியை மட்டும் அலைக்க அங்கே வந்து தூக்கிட்டு காருக்கு போயிடுவான். நேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்துடுவான். காருக்கு வந்தோன்னா 2 பேரும் பேசுவாங்க, எப்படியும் இந்த கீ எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி. நேட்டு கேட்பான், ஒரு கீ இருக்குது இன்னொரு கீ எங்கே அப்படின்ற மாதிரி. இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்சிலோனா இடத்துக்கு போகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் இருப்பா, அவகிட்ட தான் இருக்குது அந்த கீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுப்பாங்க, எந்த இடத்துல அந்த மாதிரி புதையல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி போட்டிருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. நீ சுற்றி பாருங்க எவ்வளோ மரம் இருக்குது, இந்த மரத்தில் எந்த மரம்னு போய் தேடும் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினியோட என்ட்ரி வருது. இவளோட பேர் தான் க்ளோ அப்படின்ற மாதிரி. இவன் யார், இவனே எதுக்கு நீங்கள் கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி. இவனும் நம்ம டீமோட தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 2 பேருமே தேடுங்க, நான் தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் கிளம்பிடுவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை திறந்து பாரு, அந்த கீ இருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்காது, போய் தேடு, அவள் நம்மளோட மோசமான திருட்டு அப்படின்ற மாதிரி. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கட்டையெல்லாம் தாவி குதிச்சு விடும். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவான் கீழே இறங்கி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பிடிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சல்லி வந்து அடிச்சுவாங்க. என்னால் தான் ஓட முடியும்னு தெரியுமில்ல, போய் புடியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவள் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே ஓடிக்கிட்டு இருப்பாள். அவள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய்ட்டு தண்ணியில் வேகமாக ஓடிடும். ஆனால் நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியில் விழுந்துருவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவள் கார்கிட்ட ஓடிட்டு இருக்க நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் வேகமாக ஓடி போய் அந்த காருக்கு முன்னாடி போய் நின்றுவான், நிப்பாட்ரி அப்படின்ற மாதிரி. அந்த கீயை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நீ நவுறு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ சல்லி வந்துடுவான். அவளுக்கு வந்து எந்த இடமே தெரியாது, கீயை எடுத்துகிட்டு போய்ட்டு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் வந்து கொடுப்பான். ஏதோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ஒரு சிம்பிள் தான் இந்த இடத்த காமிக்குது அப்படின்றப்ப ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல, நல்லா தான் ஒர்க் பண்ணுற நீயும், சரி நான் போய்ட்டு சர்ஜ் எப்போ திறப்பாங்க அப்படின்ற மாதிரி போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுறப்போ ஒரு பொண்ணு வந்தோன்னா உடனே வலிஞ்சிருவே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சல்லி சொல்லுவான். அப்படி இந்த பக்கம் மாங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காமிப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பான், எப்போ இப்போ தான் நம்ம பில்லியர்னா நம்ம இடம் பிடிச்சிருக்கோம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த இடத்துல ஜோவும் பாஸ் அவங்களை நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஜோவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமை தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கா, ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கும் ஒருத்தவங்க நரகத்துக்கும் போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் நோட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பேசிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இவங்க சரக்கு அடிச்சுட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோர் காலையா அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சலிகிட்ட கேட்குறா, அவங்க அண்ணனை பற்றி சொன்னியா அப்படின்ற மாதிரி. இல்லை சொல்லலை, அவன்கிட்ட நான் அப்புறமா தான் சொல்லணும், சரி தூங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோடா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கேட்குறான், எப்போ சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வைங்க, நீங்கள் ஃப்ரீயாக அனாதாரசனத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இல்லை நான் கடவுளை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோ வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறாங்க. அவ்வளோதான், அப்படியே அவங்க அப்பாவோட உயிர் இந்த இடத்துல போயிருது. அப்படியே உங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு தான் வராங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த நன்னை பார்த்து வந்து பயப்படுறாங்க. இங்கே எதுனா வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் போய்ட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றின, அதாவது அந்த ஜட்ஜை பற்றினது மட்டும்தான் போட்டிருக்கு. அப்படியே படித்து பார்த்துட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சு கடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த அம்புக்குறி இந்த சைடு தான் காமிக்குது, இங்கிட்டு தான் வழி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பேர் வேகமாக அங்கே வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் எழுதியிருக்கு. இது என்னடா அப்படி எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு முறையில் போய் தேடிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பட்டன் மாதிரி கிடைக்குது. அதை அழுத்தினா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக திரும்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் போய்ட்டு கையை வைக்கிறாங்க. தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா சாவியை பொண்ணு மாட்டுக்கு அப்படின்ட்டு சாவியும் உள்ள சொல்லிடுறாங்க. எந்த பக்கம் திரும்ப தெரியாமல் ஏதோ ஒரு பக்கத்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே போய் குத்துற மாதிரி போய் பேக்கில் மாட்டிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பயந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் திருவுறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த சிலையை தள்ளுறாங்க. சிலையை தள்ளணும்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டேர்ஸ்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் தான் இறங்கி போகணும் மாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கப்ப
ஒருத்தன் மேலே போகணும் ஒருத்தன் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டுருந்துச்சு. இந்த அந்த லொக்கேஷனை வச்சுக்க நீ மேலே போகணும் அந்த பொண்ணு கூட போய்ட்டு அப்படியே தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். இப்போ சல்லி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கான். அந்த க்ளோவும் நம்ம நேட்டும் பார்த்தீங்கன்னா அண்டர்வேரில் போயிட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துடுறா. ஜோ வந்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். இவன் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட தான் அந்த கீ இருக்கும் அவனை பிடிக்கணும் பண்ணுற மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்கப்ப இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கதவை பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டிருக்கு. நம்மளோட க்ளோவால் திறக்க முடியல. நம்ம நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதைக்கிறான். அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா புட்டுட்டு வந்துட்டு போயிருது. அப்படியே உள்ள 2 பேரும் என்ட்ரா வராங்க. உள்ள வந்து ரொம்பவே பழமையான இடமா இருக்கு. அது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சல்லி வந்து பார்த்தீங்கன்னா மேலே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். லொக்கேஷனை பார்த்துட்டு பின்னாடியே ஜோவும் போயிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்பு மாதிரி இருக்கு. அதுக்குள்ளார வந்து இறங்கிடுறாங்க. என்னடா இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்துறானுங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு தெரியாம பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயரை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயரையும் பண்ணி விட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிருவாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மான்கோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் வந்து மான்கோட ஆள் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவான். ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் நடந்திருக்கும். அவன் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு திசை தெரிய விட்டுருப்பான். அவன் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ க்ளூ கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் எப்படி வெளில தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டும் இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு கிடப்பாங்க மானாங்கனிமா. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவியை உள்ள சொருவி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டோரை வந்து திறந்துருவா. என்னடா சரக்கு அடிச்சுட்டு இருக்க சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கதவு சாத்துறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குதிச்சிருவான். இவங்க போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு பார்ப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஏதோ ஒரு பாதாள குழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து மாதிரி எதுக்கு மேலே எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ போடுற மாதிரி இருக்கும். நம்மளோட சல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பான். நாங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீயை போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது மேலேயும் போடணும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வழி கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டுக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம சல்லிக்கிட்ட சொல்லுவாங்க. சல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவான் ஒரு வழியாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு உடைக்கி பார்ப்பான். இந்த இடத்துல தான் நம்மளோட ஜோ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி நீட்டிட்டு பயமுறுத்திட்டு இருப்பா. என்னடா இங்கேயும் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அவளையே மிரட்டிட்டு இருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி ரொம்பிக்கிட்டே இருக்குது கீழே. மேலே வந்து சல்லி ஓப்பன் பண்ணால் தான் அவங்க 2 பேரும் உயிர் தப்பிக்க முடியும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவுக்கும் உனக்கும் ஃபைட் ரொம்பவே நடந்துகிட்டு இருக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ரொம்ப தள்ளிக்கிட்டே இருக்காங்க. கீழே உள்ளதெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. தண்ணிக்குள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கீயை எடுத்துடுறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜோவோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா மாற்றுக்கட்டில் அடிச்சுட்டே இருக்காங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம மூச்சு கட்டுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோவும் நேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவை தூக்கி அடித்து அந்த இதையும் திறந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயும் உள்ளே போட்டு துறவிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துடும். நம்ம நேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஆனால் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்க நிலைக்கு போயிடுவா. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அடியில் போந்து நம்மளோட க்ளோவையும் மேலே தூக்கிட்டு வந்து ஒரு வழியாக உட்கார வச்சுருவான். இப்போ 2 பேரும் வந்து உயிர் சேஃப்டி ஆகிட்டாங்க இவங்க 2 பேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்லி வந்து கேட்குறான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை எப்படியும் மேலே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் விட்டு தான் எங்கள் உயிர் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் அவனும். கீழே பார்த்தீங்கன்னா க்ளோவும் மேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த தேடிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தம் மாதிரி இருக்குது. நம்ம மேட்டோட லைட்டர் பற்ற வைக்காத லைட்டர் வச்சு எப்படியும் அந்த தீப்பந்தத்தை ஏற்றிடுறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீ போடுற மாதிரி இருக்குது. இதுதான் வழியாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த இடம் தான் நம்ம புதையில கண்டுபிடிக்கிற இடம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க கீயை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி செட் பண்ணி பார்க்குறான். அது ரொம்பவே லூஸாக இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி க்ளோ மேலே இருக்கவன்ட்ட கேட்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்கர் பண்ணுறான். தர முடியாது நீங்கள் மட்டும் புதையில கண்டுபிடிச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி. மேட்டு சொல்கிறான் அந்த 2 கீயை போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும் எங்களை நம்பு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இன்னொரு கீயும் கீழே போட்டுறான். அப்போ அந்த 2 கீயும் அந்த சிம்பிளை வச்சு பார்த்தோன்னா ஓ இப்படி தான் சாவியை செட் பண்ணி இப்படி தான் அந்த கதை ஓப்பன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா 2 கீயும் உள்ளே சேர்ந்தாப்புல சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறான். அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரே சந்தோஷம் நம்ம புதையில கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படியே உடச்சிட்டு உள்ளே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய கோவலை மாதிரி இருக்குது. மேலே இருந்துட்டு அந்த சல்லியும் கேட்கலாம் என்ன பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவலை தான் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நீ கீழே நான் மேலே ஏறி பார்க்குறேன் என்னன்ற மாதிரி அவளை கீழே உனையும் சொல்லிட்டு அவளும் மேலே ஏறி பார்க்குறா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு கல் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 3 பானையும் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி கீழே வந்துருங்க. இங்கே வந்து நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. இங்கே வெறும் உப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நம்ம சல்லி கேட்குறான் இங்கே வெறும் உப்பு தான் இருக்குது ஒரு புதையிலும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேப் மாதிரி ஒன்று கிடைக்குது அவங்க கைக்கு. இதை வந்து கிடச்சிட்றா ஓ இந்த இடத்துல தான் புதையல் இருக்குது புதையலுக்கான மேப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு அவளை மேட்ரா அதை சுருட்டி மேப்பை என் கையில் கூட அப்படின்ற மாதிரி. அப்பயே சொன்னேன் என்னடா அவளை நம்பாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் மிரட்டிக்கிட்டே இருக்கா துப்பாக்கி கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி. சாமுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூஞ்சில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மேப்பை தூக்கிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அந்த சாவியும் பார்த்தீங்கன்னா சேர்த்தாப்புல அந்த மேப்போட சேர்த்து எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்லி வரான். சல்லி வந்துட்டு நான் தான் அப்பயே சொன்னேன்ல அந்த பொண்ணை நம்பாத அப்படின்ற மாதிரி. அவள் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணனை பற்றி நீ வந்து எங்கள் அண்ணனை பற்றி முழுசாக சொல்லு நீ ஏதோ மறைக்கிறீங்க எங்கள் அண்ணனை பற்றி அவளுக்கும் தெரிஞ்சிருக்குது எங்கள் அண்ணனை பற்றி உனக்கும் தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து
இங்கிட்டு ஜோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாங்கோட பேசிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இவ்வளவு வந்துடுறா. யாருன்னா நம்மளோட க்ளோவும் வந்துடுறா. க்ளோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவதான் நம்ம டீமோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் ஒன்னா ஹையர் பண்ணுறப்ப தான் இவ்வளோ ஹையர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாங்கோட சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஃபோட்டோ அவன் எழுதின லெட்டர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பலான் இருக்கான். அந்த இடத்துல சல்லி வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அவங்க அண்ணனை பற்றி நான் சொல்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவனு தான் அந்த புதையலை தேடி போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் அதை கேட்க நம்ப தயாராக இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா அவன் மனசை எப்படியே மாற்றிடுறான். மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல எங்கள் அண்ணனுக்காக இதில் நான் எப்படியோ ஜெயிச்சு அவன் அந்த புதையலை நான் எப்படியோ கண்டுபிடிக்கிறேன் இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாங்கோடாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அவள் எடுத்துகிட்டு வந்த மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவள் கொஞ்சம் இதாகிறா. அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டெலஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்தியா என்னென்ன வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப போகுது. அவங்க வந்து மேப்பை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மாங்கோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீட் வைக்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதையலை கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு வந்து நிறைய பணம் நான் தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டும் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோ இருக்காளே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு கொடுத்து இங்கே க்ளோவால் தான் இந்த இது நடந்தது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கப்ப நம்மளோட ஜோ இருப்பா இல்லையா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கே ஆப்பு வச்சிருவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தை அறுத்து போட்டுருவா. க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள விட்டா நம்மளையும் கொண்டு போடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவிடுவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோ சொல்லுவா நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீ அசால்ட்டாக அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா க்ளோவை காணோம். சரி க்ளோவை போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம கார் டிக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த சல்லியும் வருவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அழுங்காமல் அந்த மேப்பை தூக்குவானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாங்கோட வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடப்பான். இவ்வளோ தாண்டா அவன் கதை முடிஞ்சு இனிமேல் நம்ம தான் அந்த புதையலுக்கு சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி அந்த மேப் அந்த இடத்துலேருந்து சல்லி வந்து திருடிட்டு அழுங்காமல் அவங்க வருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அந்த பெட்டியில் தேடிட்டு இருக்காங்க. யாருன்னா அந்த க்ளோவை தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வராங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுங்காமல் முன்னாடி போய் ஒளிகிறாங்க. நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா சின்சியராக தேடிட்டு இருக்கா அந்த க்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இவங்க 2 பேருக்கு வந்து அவளுக்கு தெரியாது. வந்து பார்த்தீங்கன்னா சல்லி வந்து பார்த்தீங்கன்னா வா பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நீ தான் எங்கள் அண்ணனை கொன்னியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட் கேட்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அவனை சுடாதீங்க சுட்டிங்கன்னா நம்ம எல்லாம் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு அந்த இதில் பறந்துடும் பேராசூட்டை போட்டு. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க மாட்டான். இவன் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைட் நடக்கும். இந்த நேரத்தில் தான் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா பெட்டி கண்டெய்னரு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா கீழே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்மளோட மேட்டோட கால் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும். இதில் தான் அப்படியே சிக்கிட்டு போயிட்டுருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோலேயே பார்த்துருப்போம். இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறிட்டு கிடக்குறாங்க. அங்கே இருக்க டோர்லாம் உடஞ்சிக்குது. இந்த இடத்துல ஜோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவோம். அங்கேருந்து அங்கிட்டு பார்த்தா தான் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் பிடிச்சிருவாங்க. இப்போ ஜோக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அவளை எப்படியோ கொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டு துப்பாக்கி வச்சு ஒருத்தனை சுடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகாயத்தில் பறந்துருவான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ கம்பாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா காலு மட்டும் அங்கேயே மாட்டிக்குவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோருக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வைப்பாங்க. இப்போ க்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அந்த காரோட கண்ணாடி உடச்சு அப்படியே அந்த காரில் புந்து அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புவா. இப்போ ஜோ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு சுடுவான ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கார் போகிற வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட் இருக்கா இல்லையா அவன் மேலே ஏறி வருவான். அப்போ தான் அந்த காரை பிடிச்சிட்டு கீழே தொங்கிட்டு அவனு சேர்ந்தே போயிடுவான். நீ எதுக்கடா குறுக்க வந்து அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ எதுக்கு க்ளோ ஏமாத்திட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோட்டை கேட்டுட்டு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை உன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை ஸ்லைடர் இல்லை இப்போ வந்து என்னை பிடிக்கணும் நீ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவள் பறந்து போய் அந்த இதை பிடிச்சிக்குவா. இவனு பார்த்தீங்கன்னா நேட்டுமே பிடிச்சிட்டு அந்த இதை போய்ட்டு பாராசூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவான். அந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக தண்ணியில் வந்து இறங்கும். அப்படியே தண்ணியில் இறங்கணும் 2 பேரும் வந்து அந்த பெட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு பேசிட்டே போவாங்க. நான் வந்து அவனை நம்ப மாட்டேன் உன்னையும் தான் நம்ப மாட்டேன் இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி இங்கே நீ பார்த்தியா நான் பார்த்ததா அப்படின்ற மாதிரி நேட்டுகிட்ட கேட்க நேட்டும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வாழ்கிற இடத்த காமிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பின்னாடி நீச்சல் அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே ஒருத்தன் படுத்துட்டு நீங்களாம் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நம்மளோட நாங்களா வானத்தில் கார் போயிட்டு இருந்துச்சு தெரியாமல் கீழே கூச்சு வந்தோம் போயாயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோவும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அவங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவும் நேட்டும் பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புதையல் இந்த மாதிரி தான் அந்த இடத்துல தான் இருக்குது இங்கே தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. அப்படியே இவங்க பேசிகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வந்துடுது. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிடுறா. நம்ம நேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த புதையல் இருக்க இடத்த எப்படியாவது தேடியே ஆகணும். அண்ணன் வந்து இதுக்கு எதுனா சொல்யூஷன் சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் கொடுத்த நோட்லாம் பார்த்துட்டு அவங்க அண்ணனும் புதையலை கண்டுபிடிக்கிறதுல ஈடுபட்டதுனால அவன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரில் எழுதி வச்சிருக்கான். அந்த காம்பஸோட இந்த கீ இருக்கு இல்லையா அந்த கீயோட 2 முனையை உடச்சிட்டு அதை காம்பஸில் கரெக்டாக வச்சின்னா அது 2 இணைக்கிற இணையர் தான் கரெக்டாக அந்த இடத்துல தான் புதையல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போயிடறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கண்டுபிடிச்சிட்டான்டா புதையல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காளா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோவை காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தேடிட்டு அந்த காட்டு சைடு போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோ சீக்கிரமாக எந்திரிச்சதுனால அந்த லெட்டரை தூக்கிட்டு ஒரு லெட்டரை
லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்மளோட இவன் இருக்கான் இல்லையா, நேட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா உஷாரா அந்த நோட் பண்ண பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு இடத்துல ஒளி வச்சுருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோ வந்து பார்த்துட்றா அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த போட் வழியாக உள்ளே போகிறான். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே தான் போகணுமா அப்படின்ற மாதிரி. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறான். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்தால் அந்த புதையல் இருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்றான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒளிய வச்சுருக்காங்க இந்த புதையலை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா இந்த இடத்துல ஒரு 2 போட் இருக்குது. இந்த கப்பலில் தான்டா வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுறான். அப்படியே இந்த போட்டுகிட்ட வந்துட்டு ஏன்னா நீ உன்னால் முடியாத நான் சாதிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி அந்த போட்டு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே போட்டு மேலே ஏறுறான். மேலே ஏறி பார்க்குறான். மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கால பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடறான், என்னடா இவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி தங்கம் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி பார்க்குறப்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதமூட்ட மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளோட சல்லியை வந்துடுறான். எங்கே போனாலும் நான் தேடி வந்துடுவேன். எப்படி வந்து அப்படின்னு கேட்டப்ப நீ தான் மேப் போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா தங்கத்தை பாரு இருந்தா நீ கேட்ட தங்கம் எடுத்துகிட்டு போ எல்லாமே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி கொட்டுறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட ஃபுல்லாகவே அது தான் இருக்குது, தங்கமாக தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப, விடு நீ தங்கத்தை தேடி தானே வந்த, நான் எங்கள் அண்ணனை தேடி வந்தேன், என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத நீங்கள் மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளில பார்க்குறாங்க. சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல வந்தோம்னா நம்ம ஜோடியும் வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க 2 பேர்த்தையும் விடாமல் கொன்றுங்க அப்படின்ற மாதிரி வந்துன்னா ஜோ ஆர்டர் போடுறா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஒரு கட்டைக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களும் தேடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவங்க கொட்டிப்பட்ட தங்கம்லாம் அங்கே நிறையா கிடக்கு. இங்கே தங்கம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கப்பலை ஃபுல்லாக தேடுங்க, அவங்க இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அந்த 2 போட்டையும் பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்கானுங்க உங்களுக்கு தெரில. அப்புறம் அந்த போட்டை விட்டு கொஞ்சம் வெளில வந்து பார்க்குறாங்க. அந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது அதுக்கு தண்ணியை கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா அந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வச்சு அப்படியே மேலே ஏற்றுறாங்க. அவ்வளோதான். அப்படியே அந்த போட்டை வச்சு கொண்டு போகிறது வந்து இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா தங்கத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கான். சொல்லி வந்து எப்படியாவது தப்பிக்கணும் இவங்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்கு உள்ள ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. இந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு அடிச்சா தான் இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்ட்டு அங்கே இருக்க ஒரு 4-5 பேர்த்த பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அடிக்கிறாங்க. எப்படியோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் அவங்க 4 பேர்த்தையும் அடிச்சிடறாங்க. அடிச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் பேர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவான். சரி நீ கீழே பார்த்துக்க மைக்கை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து மேலே போயிடும். எப்பரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனை கீழே தள்ளி விட்டுருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கைக்கு கொண்டு வந்துடுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஜோ பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் அடிச்சு விட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜோவோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அம்பு மாதிரி விட்டு இந்த கப்பலுக்கு எல்லாம் தாய் வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டு மட்டும் தான் இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ஒவ்வொருத்தனை அடிக்கிறதுக்கு. இங்கே வந்து இந்த 2 போட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மோதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய பார்க்குதுங்க. இங்கே நம்ம நேட்டால் ஒன்றும் பண்ண முடியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க பார்க்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. அவங்க கை கொஞ்சம் இப்போ துப்பாக்கி வந்துடுது. இப்படியே நேட்டும் ஒவ்வொருத்தனையும் அடிச்சுட்டே இருக்கான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டு ஒன்றா உரசுற மாதிரி வருது. இந்த நேரத்தில் தான் நம்மளோட சல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே தூக்கி அந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே தூக்கிட்டு அப்படியே தண்ணியில் கொண்டாந்து சக்குன்னு வைக்கிறான். நேற்று காலையில் அவன் பார்த்தீங்கன்னா அந்த போட்லேருந்து கீழே விழுகிற மாதிரி வந்துடுறான். இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ பிடிச்சி மேலே ஏறி வந்துடுறான் கீழே விழுவாமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோ டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகும். இந்த நேரத்தில் நம்மளோட நேட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு குண்டு மாதிரி ஒன்று கிடைக்கும். அது வந்து அந்த பீரங்கிக்குள்ளே போட்டு அவனோட லைட்டரை வச்சு அந்த பீரங்கி வந்து பற்ற வைக்க பார்ப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைட்டர் பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு பிடிச்சிக்கும். சரின்ட்டு பற்ற வைப்பான். ஆனால் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாம்பு வந்து அந்த ஹெலிகாப்டரில் படும் பாருங்க, அவ்வளோதாங்க ஒரே சட்டை அடிச்சிடுவான். மேலே சல்லி இருந்துட்டு கத்துவான், சூப்பரா நீ அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்மளோட ஜோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த போட்டில் இருந்து இந்த போட்டுக்கு எப்படியே தாவிடுவா. அவ்வளோதான், இதோட கேம் ஓவர் அப்படின்ட்டு நேட் சொல்லுவான். ஆனால் ஜோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டுக்கு தான் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஆங்கரை தூக்கி கீழே போட்டுருவா. அந்த ஹெலிகாப்டரால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கல்லில் போய் மாட்டிக்கும். அவனு எதாவது பண்ணி பார்ப்பான், பைலட் மாதிரி உட்காந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல ஜோவும் நேட்டும் ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் ட்ரை பண்ண முடியல. வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு மிரட்டுறா. நம்ம நேட் வந்து ஒரே எட்டி தான் அவள் பார்த்தீங்கன்னா டக்குனு கீழே விழுந்துருவா. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற பார்ப்பான். இவானா கீழெல்லாம் விழுவலை, கத்தி எடுத்துட்டு அவனை எப்படியோ கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் மேலே போயிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேர்த்து வச்சிருப்பாளே தங்கம் ஒரு பையில, அந்த தங்கத்தை தூக்கி போட்டுட்டு அவள் ஜோ மேலே போடுவா. ஜோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்துன்னு கீழே தண்ணியில் விழுந்துருவா. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரும் கப்பலும் வந்து பிரிய போகுது. என்னை நம்பி புடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அவனை மேலே தூக்கிடுவான். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ மேலே வந்து அந்த கப்பல் விழுந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் இருக்கும். அவ்வளோதான், எப்படியோ முடிஞ்சு. ஆசைப்படக்கூடாது போல இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கிளம்புவானுங்க. இந்த நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ இருப்பா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா போட் எடுத்துட்டு
கீழே வருவாங்க. மேட்ச்சே முடிஞ்சோடனே, எப்பா டேய் நீங்கள் இங்கே தான் போயிட்டுருங்களா அப்படின்ட்டு அவளும் கீழே வேகமாக வருவா. பொண்ணுங்களையும் நம்ப கூடாதா அப்படின்னு நேட் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கட்டி எடுத்து கொடுப்பான். அடுத்து இன்னொரு தங்க கட்டி, என்னடா அவ்வளோ தாங்க எங்கேருந்து எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் உள்ள வந்து சிறைச்சாலை. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டோட அண்ணன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் இன்னமும் எழுதி அமுச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்படியே நேட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க அண்ணனை பற்றி விசாரிக்கிறான் ஒரு இடத்துல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த டாலரை பிடிங்கிக்கிறான். யாராவது நேட்டோட டாலர் வந்து பிடிக்கிறான். அவங்க அண்ணன் கொடுத்த சாமுதை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சளி தான் சளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து மிரட்ட அப்படியே வந்து இவனு துப்பாக்கியை மாற்றி அந்த வில்ல மேலே வைக்கிறான். வில்ல மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான அட்ரஸ் அங்கேருந்து எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் சாம் கொடுத்துருப்பானே ஒரு டாலரு, இது என்கிட்ட தான் இருக்கணும் நம்மட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அவ்வளோதான் இந்த ஒரு படம் இதோட முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இது உங்கள் தமிழன் வாய்ஸ் ஓவர். மீண்டும் சந்திப்போம்.